உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விஜய் கிளம்பி விட்டார், விஜய் ஏதோ வண்டியில் ஏறி விட்டார். அது அந்த பரபரப்பு செய்தி, இந்த பரபரப்பு செய்திங்கிற மத்தியில இன்றைக்கு 4 நாட்களாக திருமாவளவன் கிளம்பி விட்டார், திருமாவளவன் பேசலாம்னு சொல்றாங்கல்ல, மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்ப எல்லா ஊடகமும் என்ன கேட்டாங்க, துணை முதலமைச்சர் ஏன் வரக்கூடாது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன் விசிக கேட்க கூடாது என்று நீட்டி முழங்கிய ஊடகங்கள் அப்பாடா வந்து விட்டார், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கரெக்டான முடிவு திருமாவளவன் எடுத்தது. அவர் மீண்டும் ஆட்சியில பங்கு கேட்கணும், அதிகாரத்துல பங்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் ஆகணும் என்று வாழ்த்துறதுக்கு யாருமே காணுங்க. இல்லை, கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு சொல்கிற இதே விசிகா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு தான் எங்களுடைய முழக்கம் சொல்கிற திருமாவளவன் இந்த சூழலை பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? 2026 விட்டுருக்கங்க, 2031 முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன். யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீர்கள், யாரெல்லாம் என் பக்கம் நிக்கிறீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார. அப்ப எந்த ஊடகங்களும் ப்ரொமோட் பண்ணலையே. அப்ப நிலைமை அதுதான். என்னன்னா தோழர் ஆளூர் ஷானவாஸை பயன்படுத்தி ஏதாவது சிண்டு முடித்து விட்டால் விசிகால இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக தொண்டர்களை சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யாராவது திட்டம் போட்டு எழுதிட்டு இருக்காங்க. பண்ருட்டி தொகுதியை தோழர் அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்திருக்காங்க. அவரு இஸ்லாமியர் தானே, அவரு 20 வருஷமா கட்சியில இருக்கிறாரு தானே, அவருடைய குரல் ஒழிக்கட்டுமே, ஒரு ஆளுக்கே திருப்பி கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படிங்கிறது கட்சியுடைய முடிவு, தலைவருடைய முடிவாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு திமுக காரர் போலவே அவர் செயல்படுகிறார், ஒரு திமுக எம்எல்ஏ போலவே செயல்படுகிறார் அப்படின்லாம் அவர் எம்எல்ஏவாக செயல்பட்ட காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பார்வை வைக்கப்பட்டது. திமுக எதுவும் அவரை வைத்து ஏதாவது விஷயம் பிளான் பண்றாங்களா? இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு பார்வையை விசிகா மீது கட்டமைக்கணும்னு முயற்சி பண்றாங்களா? சம்பந்தம் இல்லாம எழுதிட்டு இருக்காங்க. எங்க தலைவரை அட்டாக் பண்றாங்க, கட்சியை அட்டாக் பண்றாங்க, திருமாவளவன் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரானவெல்லாம் சொல்றாங்க. என்ன முட்டாள்தனமான இது பாருங்க. மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரிதான் எந்த சண்டை சச்சரவு இதை வைத்துக் கொண்டு பாலிடிக்ஸ் பண்றதா நடக்காது. எல்லா தலைவர்களும் புரிதலோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய கூட்டணியா இருக்குது. இல்ல சார், அதாவது திமுகவே கொடுக்குறேன்னு வந்தாலும் விசிகா வேணான்னு சொல்லிடுவீங்க போல. எங்களுக்காக கேடயமாக இருந்த திருமாவளவன் இன்றைக்கு எம்எல்ஏ வந்திருக்கிறார். வாங்க துறைமுகம் தந்துருவோம், வாங்க நிதி அமைச்சர் நீங்க தாண்டி ஸ்டாலின் சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறோம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது விசிகா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பற்றிய சமீபத்திய பேசு பொருளாக திருமாவளவன் அவர்கள் திடீர்னு மாநில அரசியலில் திடீர்னு களமிறங்கியிருக்கிறாரு. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஏன் ரிட்டர்ன் டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பின்னாடி நிறைய விஷயங்கள் கட்டமைக்கப்படுது, அதை நம்ம பேசலாம். பட் இதில் உங்களோட முதல் பார்வை என்ன? அவர் விளக்கம் கொடுத்திருந்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா விஜய் கிளம்பி விட்டார், விஜய் ஏதோ வண்டியில் ஏறி விட்டார். அது அந்த பரபரப்பு செய்தி, இந்த பரபரப்பு செய்திங்கிற மத்தியில இன்றைக்கு 4 நாட்களாக திருமாவளவன் கிளம்பி விட்டார், திருமாவளவன் பேசலாம்னு சொல்றாங்கல்ல, மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்க நிகர லாபத்துல இது ஒண்ணு. நான் என்ன கேட்கிறேன், அந்த செய்தி ஊடகத்துல எங்க தலைவர் மட்டும் எம்பியா இருந்து எங்க தலைவர் மட்டும் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரா? இதே தமிழ்நாட்டுல மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய பாஜகவுடைய எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறாரு. ஏன் எல் முருகன் போட்டியிடார் என்று யாராவது அவங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களா? கேட்கவில்லை. அதுபோல CV சண்முகம் அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்டாங்களா? நீங்க நியமன எம்பியா இருக்கிறீங்க, சம்பந்தம் இல்லாம 2026 சட்டமன்றத்துல போட்டி போடுறீங்களா? யாரும் கேட்டாங்களா? இல்லை. அண்ணன் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பி, அவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? நீங்க எப்படிங்க போட்டி போடுறீங்க, ஏன் போட்டி போடுகிறீர்கள், என்ன பின்னணி விட்டது அப்படின்னு யாரும் கேட்கிறாங்களா? ஒண்ணு கேட்கல. எங்க தலைவர் போட்டி போட்டா மட்டும் என்ன பின்னணி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்க? அதான் சொன்ன மாதிரி நிகழ்ந்த ஞாபகம் எங்களுக்கு. எங்களை பத்தியே பேசுங்க சார். அவங்கெல்லாம் அவங்க கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கிடையாது, கட்சியினுடைய தலைமை கிடையாது. பட் இவர் கட்சியினுடைய தலைமை. அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக போட்டின்றது இல்லாமல் திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வராரு. அதற்குரிய தேவை இருக்கிறது, சூழல் இருக்கிறது அப்படிங்கிறாரு.
அதனாலதான் இதை கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த கேள்விக்கு வந்து தெளிவாக தலைவர் அவர்களும் விடையளித்தார்கள். என்னுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் விடையளித்தார்கள். அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது, எங்களுக்கு 2 MP தேவை, 4 MLA இருக்கிறோம். சோ அதை வைத்து கட்சிக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. கட்சியுடைய அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம். பானை சின்னத்தை நிரந்தரமாக பெற்றுவிட்டோம். இப்போ நாங்க மாநில அரசியலை கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாங்க இருக்கக்கூடிய ஒரு MP தொகுதியை போனா போயிட்டு போது விடுவோமா? அதெல்லாம் நோக்கம் இல்ல. அதெல்லாம் சித்திக்காமையா நாங்க வந்து தலைவர் வந்து நிக்கிறாரு அப்படிலாம் இல்லை. இது ஏற்கனவே 2016லயே அவங்க வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த டிசைன் பண்ண சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வைங்களேன். மாநில அரசியலிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். 1999லயே நமக்கு ஸ்லோகம் என்னன்னா, எங்களுடைய கொள்கை முழக்கம் என்னன்னா, கொள்கை வெல்ல களமாறுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அப்ப கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொன்னால் எங்க தலைவர் தலைமையில கொடியேற்றத்துக்கான முயற்சியா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். அந்த பாயிண்ட்டுக்கு வர, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் அப்படிங்கிறது ஒரு தொங்கு சட்டசபை அமையலாம், கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கலான்ற ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கப்படுது. இந்த பக்கம் திருமாவளவன் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, கட்சியினுடைய எதிர்காலத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குன்ற காரணத்தோட உள்ள வராரு. இப்போ இங்க மாநில அரசியலில் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கோ துணை முதல்வராவதற்கோ இப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தோடு அந்த ஒரு நோக்கத்தோடு திருமாவளவன் இங்க வராரா? இப்படி கேள்வி கேட்கறீங்களா? இப்ப எல்லா ஊடகமும் என்ன கேட்டாங்க, துணை முதலமைச்சர் ஏன் வரக்கூடாது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன் விசிக கேட்கக்கூடாது என்று நீட்டி முழங்கிய ஊடகங்கள் அப்பாடா வந்து விட்டார், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கரெக்டான முடிவு திருமாவளவன் எடுத்தது, கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறார், காட்டுமன்னார் கோயில வந்து மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், அவர் மீண்டும் ஆட்சியில பங்கு கேட்கணும், அதிகாரத்துல பங்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் ஆகணும் என்று வாழ்த்துறதுக்கு யாருமே காணுங்க. புகாரி ராகம் பாடினவங்க இந்த டைம் என்ன செஞ்சிருக்கணும், கரெக்டுங்க, நாங்க இதுதாங்க விரும்பணும், கரெக்டா செஞ்சிருக்கான்னு சொல்லல. மாறாக எதை போக்கஸ் பண்றாங்க அந்த ஊடகங்கள்னா, அப்போ தொங்கு சட்டசபை ஆகிவிடுமோ, திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதோ, திருமாவளவன் வந்து டிமாண்ட் பண்ண போறாரோ அப்படி கேட்கிறாங்க. கூட இதையும் சேர்த்துக்கோங்க, கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனையோ அதையும் சேர்த்துக்கலாம். கூட கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, பிரச்சனையே இல்லை என்று சொன்னால் அதுக்கு அரசியல் கட்சியே கிடையாது. கண்டிப்பாக எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கும். கட்சி மட்டும் என்ன, ஒரு கம்பெனிலேயே பிரச்சனை இருக்கு, ஒரு கார்பரேட் கம்பெனில கூட பிரச்சனை இருக்கும், வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது, ரோட்ல பிரச்சனை இருக்குது, கட்சியுடைய உள்கட்சியில என்ன பிரச்சனை இருக்கும், வரும் போகும், அது மேட்டர் இல்லைன்னு வைங்களேன். எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில கொள்கை தான் தலைவர், தலைவர் தான் எங்களுடைய கொள்கை. அதனால இந்த கட்சி பிரச்சனைகள் உள்நாட்டில் அதனால சும்மா ஒரு பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு விடை தெரியாத கேள்வியாக திருமாவளவன் அவர்களினுடைய சூட்சமமான ஒரு வார்த்தை, ஒரு வரி ஒண்ணு இருக்கு. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், சட்டமன்ற அரசியல் சூழல் அப்படிங்கிறது மாற இருக்கிறது, ஆகவே ஆகவே தமிழக அரசியலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது அப்படின்றார். அது என்னதான் சூழல் மாற இருக்கிறது அப்படின்னா எதை தான் திருமாவளவன் சொல்ல வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு டேஷ் போட்டு விட்டுட்டாரு, அந்த டேஷை வந்து அவங்கவுங்க பார்வைக்கு நிரப்பிக்கிறாங்க வார்த்தைகளை போட்டு. என்னதான் விசிக சொல்ல வருது? உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய யூகம் என்ன, அதுல அதான் இருக்கு, அந்த டேஷை வந்து ஃபில் பண்ண முடியும், ஃபில் அப் த பிளாங்க்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? அதுல எனக்கு வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் அதிகார மட்டத்தில் விசிக உட்கார வேண்டும் என்ற சூழல் ஏற்படும் போது அந்த இடத்தில் திருமாவளவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் பயன்படுத்திக்கணும், இந்த சூழலை பயன்படுத்திக்கணுன்ற ஒரு காரணம், அதாவது அதிகார மட்டத்தில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது. 2வது விஷயம், ஒருவேளை அடுத்து பாஜகவினுடைய தலையீடு, சனாதன சக்திகளினுடைய மதவாத சக்திகளினுடைய தலையீடு தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல சுச்சுவேஷன்ல மோரோவர் திமுகவும் நம்மள இதுக்கு மேல வளர விடுமா, அதாவது நிறைய மாற்று கட்சிகளினுடைய அழுத்தங்கள் பிரச்சனைகள் இருக்க போது, மதவாத சக்திகள் பிரச்சனை இருக்க போது, அதிலிருந்து விசிகாவையும் காப்பாற்ற வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளையும் பெற வேண்டும். அப்போ இந்த மாதிரி 2 முக்கியமான பிரச்சனைகள் வரவிருக்கிறது. அதனால நம்ம மாநில அரசியல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது இப்படின்னு நான் பாக்குறேன். காரணங்கள் சரியா? இதுக்கு நான் பதில் சொல்றேன். திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது ஃபர்ஸ்ட் டே முதல் அமர்வுல வந்து போகும்போது நானும் தலைவரோட இருந்தேன். தலைவரும் 2 பொதுச்செயலாளர் மட்டும் போனாங்க. போய்விட்டு வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தார்.
நீங்க அந்த ஊடகத்துல இருக்க அந்த பேட்டியை பாருங்க. நானும் அந்த பேட்டில இருப்பேன். அது சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் திமுக கூட்டணியில எந்த விதமான டிமாண்ட் நாங்க பண்ணல. இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி நெருக்கடி நாங்கள் கொடுக்கவில்லை. நெருக்கடி கொடுத்துதான் நாங்க வந்து தொகுதிகளை பெற வேண்டும். பேச்சுவார்த்தை ஈடுபடும் நிலை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் பாசிச பாஜக கால் உண்ட கூடாது என்று எப்ப சொல்றாரு? முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடித்து தலைவர் சொல்றாரு. இது ஒன்று. அப்ப அப்படி சொல்றாரு. இல்ல அப்ப அப்படி சொல்றாரு. இன்னைக்கு வீடியோ வெளியிடும் போது நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த போராடுதல்ன்றதுக்குள்ள என்னதான் இருக்கு? டிமாண்ட்ஸ் இல்லையா? 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில என்ன சொன்னாருன்னா, நோட்டுக்கும் சீட்டுக்கும் உள்ள கட்சி எங்க கட்சி கிடையாது. அதிகாரம் எங்களுக்கு தேவைதான். அதிகாரத்துக்கு எங்க நாங்க போவோம். ஆனா என் பாட்டுக்கு என்ன செஞ்சிருவேன்? 234 தொகுதியிலே வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இயக்க பணிக்கு திரும்பி விடுவேன். அப்படிப்பட்ட ஆள் நான் சொன்னாரா இல்லையா? அப்ப எங்க தலைவரை பொறுத்தவரையில உள்ள ஒண்ணு புற ஒண்ணு கிடையாது. எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க இப்ப கேட்டீங்க பாருங்க, அந்த ஏன் வந்து நெருக்கடி கொடுத்துதான் வாங்க வேண்டியிருக்கோம். கண்டிப்பா நெருக்கடி ஆகிட்டு சார். இது சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு 8 சீட்டு என்பது வந்து மிக குறைவு. எங்கள் மேலாண்மையுடைய குழுல வந்து எடுத்த முடிவு வந்து டபுள் டிஜிட்னா குறைஞ்சது 10 தொகுதி. மிக மிக நெருக்கடிக்கு உள்ளாகிறோம். அதை போட்டு இப்ப பேசி வேலை அது வந்து முடித்து விட்டது. நீங்க 2வது சொன்ன காரணம் இருக்கு பாருங்க, அதுதான் காரணம். இந்த இதெல்லாம் வந்து நோட்டை குடிச்சிருவாரு, சீட்டை பிடிச்சிருவாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2வது காரணம் சொன்னீங்க பாருங்க, யூகிதம். அதுதான் உண்மையான காரணம். 2026க்கு பிறகு அந்த பாசிச பாஜக என்ன செய்யும் என்பதை இப்பவுமே தலைவர் யூகித்து விட்டார். ஏன்னா இங்க வந்து ஓவர் வெல்மிங் மெஜாரிட்டியில வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள வேலையை இப்ப வந்து ரொம்ப ஸ்பீடப்பா என்ன செய்வாங்க, தொடங்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள்ல RN ரவியை வைத்து என்னன்னா குடைச்சல் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி ஒண்ணுமே தரவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை எதையுமே வந்து என்ன செய்யல, கவர்னர் வந்து நிறைவேற்றி தரவில்லை. நீட்டு தேர்வு பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டுடைய அடிப்படை தேவைக்கான அனைத்து திட்டங்களை நிறைவேற்றும் போது அந்த முடக்கக்கூடிய தான் வந்து பாசிச பாஜக பயன்படுத்தியது. எங்க தலைவர் இன்றைக்கு அவையில இருக்கும்போது எங்களுடைய 8 எம்எல்ஏக்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு பக்க பலமாக இருக்கும், உற்ற துணையாக இருக்கும் என்பதுதான் நோக்கமே இல்லாம நாங்க துணை பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிலாம் நோக்கம் இல்ல. பேரம் பேசக்கூடிய கட்சி இல்ல. நாங்க தெளிவுபடுத்தி தான் களத்துக்கு வந்திருக்கோம். இல்ல கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு சொல்ற இதே விசிகா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு தான் எங்களுடைய முழக்கம் சொல்ற திருமாவளவன் இந்த சூழலை பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? ஒருவேளை தொங்கு சட்டசபை அப்படியும் பட்சத்தில் ஏன் பயன்படுத்திக்க மாட்டாருன்னு ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் தான் தமிழ்நாடு அரசியலின் முகம். சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலே போதும் என்ற கனவில், சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலே போதும் என்ற கனவில் இருக்கிறேன். அப்போ எங்க சூழல் கிடைத்தால் அமைச்சராகிற ஆசைலாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரா? 2031 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். 2031 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். யாரெல்லாம் என்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார், கையை தூக்குன்னு சொன்னாரு, ஒரு பயம் வரலையே, எந்த கட்சியுமே வரலையே. 2026 விட்டுருக்கங்க, 2031 முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன். யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீர்கள், யாரெல்லாம் என் பக்கம் நிக்கிறீங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அப்ப எந்த ஊடகங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணலையே. அப்ப நிலைமை அதுதான். ஆனா அதிகாரம் தேவைதான். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனம் எங்களுக்கு தெரியும். எங்க கட்சியுடைய உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். 8 சீட்டை வச்சுட்டு நீங்க என்னத்த ஆட்டி குறைக்க போறீங்க? 164 தொகுதியில நிற்கக்கூடிய திமுக வந்து தனித்து ஆட்சி அமைக்குமா? அல்லது நாங்க 8 சீட்டை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இப்ப காங்கிரஸ் 27, அது மாதிரி 2 கம்யூனிஸ்டும் 5, மதிமுக 4, முஸ்லிம் லீக் 2, பாமக 2, பாஜக 1, இப்படிதானே இருக்கிறது. எஸ்டிபி 1, இவங்கெல்லாம் வந்து வைத்து எப்படி நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டாக தான் செல்ல முடியும். இருக்கிற ஆட்சி வந்து அவ்வளவு மோசம் இல்ல, கூட்டணி வலுவாக இருக்கிறது. இதுதான் ஒரு விஷயம். பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல, ஒரு தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்துல, கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்துல கூட விசிக கேட்காதான்னு தான் கேட்கிறேன். அப்படி ஒரு நிலை இல்லையே. கிரவுண்ட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா எங்க கூட்டணி கட்சியுடைய 50% தாண்டி போய்விட்டது. எங்க கூட்டணியுடைய அந்த ஓட் பேங்க் பார்க்கும்போது 50% மேல இருக்கிறது. அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய ஹேசியம் பார்க்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வைங்க, தொங்கு சட்டசபை தான் வருகிறேன்னு சொன்னால் அப்பவும் நாங்க எங்க தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிப்பா நல்ல ஒரு முடிவை எடுப்பார்கள். மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் எந்த சண்டை சச்சரவு இதை வைத்துக் கொண்டு பாலிடிக்ஸ் பண்றதா நடக்காது. எல்லா தலைவர்களும் வந்து புரிதலோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய கூட்டணியா இருக்குது என்பது இல்ல இல்ல சார்.
சார். அதாவது திமுகவே கொடுக்குறேன்னு வந்தாலும் விசிக வேணான்னு சொல்லிடுவீங்க போல. நீங்க பேசுறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. திமுக வாங்கிட்டாங்க சார், தரலையா சார்? நாங்க 10க்கு மேல கேட்டோம் சார், திமுக தரவில்லை, தர முடியலன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கூட்டணி நெருக்கடி. எங்களுக்கு குறைஞ்சது 10, 12 வந்திருக்கணும் சார். திமுக வந்து இந்த தொகுதியிலேயே தராத திமுக நீங்க எப்படி அமைச்சர்ல எப்படி தருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த கேள்வி எல்லாம் வந்து என்னது ஒரு அது திங்க் பண்ணி சொல்றீங்க. நீங்க வந்து கற்பனையில கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. தந்தா நாங்க வாங்கிக்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. திமுக வந்து சொல்லுங்க, எலெக்ஷன் முடிந்த பிறகு தரணும்னு சொன்னா தொங்கு சட்டசபை வந்து தரணும் இல்ல. எங்களுக்காக கேடயமாக இருந்த திருமாவளவன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ வந்திருக்கிறார். வாங்க துறைமுகம் தந்துருவோம், வாங்க நிதி அமைச்சர் நீங்க தாண்டி ஸ்டாலின் சொன்னா வேணாம்னு சொல்ல போறோம். தாராளமா ஏத்துக்கிறாங்க இருக்கு. அழைப்பேத போடுங்க, திருமாவளவன் நிதி அமைச்சரா வர்றதுக்கு ரெடி அப்படின்னு போடுங்க தலைப்பு. நிதி அமைச்சரா? வேற துணை முதலமைச்சர் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு. ஒரு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேருக்கு வாய்ப்பு கிடையாது, கொடுக்கப்படலை. அதுல ஒருத்தர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். அவருக்கு கொடுக்கப்படாதது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சமூக வலைதளங்கள்ல, ஃபேஸ்புக்ல நிறைய பேர் எழுதுறாங்க, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் வளருவது அப்படிங்கிறது பிடிக்கல கட்சிக்குள்ள, அதனாலதான் இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் என்ன வேலை செய்யலையா, தொகுதிக்காக அவர் வேலை செய்யலையா, அவர் நின்று கட்சிக்காக எந்த வேலையும் செய்யலையா, எல்லாம் பண்ணியும் கூட சீட்டு கொடுக்கலன்னா இதை எப்படி பார்க்கறது? ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு இஸ்லாமியர், விசிகாவில் இருக்கிறீங்க. அவர் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாததன் பின்னணி என்ன? சரி, கடந்த முறை வந்து எம்எல்ஏவாக இல்லாமல் இருக்கும்போது வாய்ப்பு வழங்கினது யாரு? தோழர் ஆளும் ஷானவாஸுக்கு. ஆளும் ஷானவாஸ் அவர்கள் பிற கட்சியினத்தை அப்படியே எம்எல்ஏ வந்து இங்க சேரவில்லை. 29 வயசுல அவர் வந்து துணை பொதுச்செயலராக அழகு பார்த்தவர் எரிசிதம்பர திருமாவளவன் அவர்கள். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவரை மாற்றி அழகு பார்த்தவர் வந்து எங்க தலைவர் தான். எங்க தலைவர் எங்க கட்சியை பொறுத்தவரையில எல்லாரும் சுழற்சி முறையில என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னா 8 தொகுதி 10 தொகுதி ஒதுக்குறாங்க. 70 லட்சம் பேர் கட்சியில இருக்கிறாங்க. அதிலும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரிசர்வ் தொகுதி தான் ஒதுக்குவாங்க. இந்த முறை கூட 8 தொகுதியில 2 தொகுதி தான் வந்து பொது தொகுதி. அந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி என்ன பண்ணிருக்கு, முஸ்லிம் சகோதரி கொடுத்திருக்காங்க. பண்ருட்டி தொகுதியை வந்து தோழர் அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்திருக்காங்க. அவரு இஸ்லாமியர் தானே, அவரும் கட்சியில பழைய ஆளு தானே, அவரு 20 வருஷமா கட்சியில இருக்கிறாரு தானே, அந்த பாதியை சேர்ந்தவர் தானே, அவருடைய குரல் ஒழிக்கட்டுமே, ஒரு ஆளுக்கே திருப்பி திரும்பி கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படிங்கிறது கட்சியுடைய முடிவு, தலைவருடைய முடிவாக இருந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், தோழர் ஆளூர் ஷானவாஸுக்கு மட்டும் நான் மறுக்கலையே. ஏற்கனவே இருந்த 4 எம்எல்ஏக்கள் 3 எம்எல்ஏ அவர் உட்பட எஸ் பாலாஜி அண்ணன் எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற எம்எல்ஏ, அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படல. யாரும் பாலாஜி குறித்து யாருமே அண்ணன் பாலாஜி குறித்து யாரும் எழுதவில்லையே. அது போல வந்து செய்யூர் தொகுதி எங்க அண்ணன் பழையூர் பாபு எம்எல்ஏ, அவர் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாங்க, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், எங்க தொலைக்காட்சி வெளிச்ச தொலைக்காட்சியோட டைரக்டர், அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. யாரும் அதை பத்தி யாரும் வந்து பேசலையே. என்னன்னா தோழர் ஆளூர் ஷானவாஸை பயன்படுத்தி ஏதாவது வந்து சிண்டு முடித்து விட்டால் விசிகால இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக தொண்டர்களை வந்து சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யாராவது திட்டம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை யாராவது பயன்படுத்துறாங்களா, இல்ல ஷானவாஸ் அவர்களே இதை சொல்லி பண்ண வைக்கிறாரா? ஷானவாஸ் அவர்களை பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாம எழுதிட்டு இருக்காங்க. எங்க தலைவரை அட்டாக் பண்றாங்க, கட்சியை அட்டாக் பண்றாங்க, திருமாவளவன் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரானவெல்லாம் சொல்றாங்க. என்ன முட்டாள்தனமான பாருங்க. ஒரு சகோதரருக்கு கொடுத்திருக்கிறது, ஷானவாஸுக்கு வழங்கவில்லை, இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கல. அதற்கு பதிலாக இன்னொரு இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்காரு தானே. இப்ப நானும் தான் நின்னாங்க, நானும் தான் சீட்டு கேட்டேன், உங்க நேர்காணலே சொன்னேன், இந்த முறை எனக்கு வாய்ப்பு வழங்கவில்லை, அடுத்த முறை தலைவர் வழங்குவாரு, இதுல என்ன இருக்கு? கடந்த முறை ஆளு ஷானவாஸ் கொடுத்தாரு, இந்த முறை அப்துல் ரஹ்மான் கொடுத்திருக்காரு, அடுத்த முறை நமக்கு தருவாரு, இப்படித்தானே நினைக்க வேண்டும். இல்ல, ஏன்னா இப்போ இதுல ஒரு பிம்பம் வைக்கப்பட்டது. ஷானவாஸ் உட்பட இருக்கிற எம்எல்ஏக்கள், அதுல குறிப்பாக ஷானவாஸ் சொல்லப்பட்டார், அவர் ஒரு திமுக காரர் போலவே அவர் செயல்படுகிறார், ஒரு திமுக எம்எல்ஏ போலவே செயல்படுகிறார் அப்படின்லாம் அவர் எம்எல்ஏவாக செயல்பட்ட காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பார்வை வைக்கப்பட்டது. திமுக எதுவும் அவரை வைத்து ஏதாவது விஷயம் பிளான் பண்றாங்களா? இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு பார்வையை விசிகா மீது கட்டமைக்கணும்னு முயற்சி பண்றாங்களா? அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த பதிவுகளா? இதுல திமுகவுக்கு தொடர்பு இருக்கிறதா? திமுக பின்னணியிலிருந்து இயக்குகிறதா? இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் திமுக தலைமை தான் இருக்குது. உங்களுடைய கேள்வியில வந்து நியாயம் இருக்கிறது. நிறைய திமுகவுடைய பேஸ்புக் பக்கத்துல அந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன். குறிப்பாக ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடு, டிஎம்கே ஐடி விங்கு, டிஎம்கே பேஸ்புக், இப்படி நிறைய தோழமை கட்சியா இருக்கக்கூடிய எங்க திமுகவுடைய ஐடி விங்ல இந்த பேஸ்புக்குகள்ல சமூக ஊடகங்கள்ல தோழர் ஆளூர் ஷானவாஸை பற்றிய பதிவுகள் வருது. சில பதிவுகள் ஆதங்க பதிவா வருது. ஷானவாஸ் அவர்கள் சிறந்த ஒரு மேடை பேச்சாளர்,
ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு நல்லபடியா டிபேட் கலந்து கொள்வார், இப்படிலாம் சொல்லக்கூடிய பதவியில் வரும்போது எங்க தலைவரையும் வந்து நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கிண்டல் அடிச்சு முஸ்லிம் சமூகத்தை பத்தி எல்லாம் எழுதும் போது அப்ப இந்த உங்களுக்கு வந்த இந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். அதுல நம்ம வந்து சப்பக்கட்டுக்கு வெட்டி பூசி முழுகவில்லை. திமுக தலைமை நிச்சயமாக இதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்ப பாருங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாருங்க, எல்லா கட்சியிலையும் நாமினேஷன் பண்ணிட்டாங்க. நாங்க களத்துல நின்று இப்ப நாங்க பிஸியா வந்து கண்ணு தூக்கம் இல்லாம வருது, கண்ணு எரிய பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நாங்க வந்து போய் களத்துல இறங்கி களப்பணி செய்ய வேண்டிய இடத்துல எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், ஷானவாஸ் இப்படி சொல்லிட்டாருன்னு இப்படி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமான விஷயமா? நிச்சயமா ஆரோக்கியமான விஷயம் இல்ல. ஏன்னா அவர் தலைவரே வந்து இன்னும் கூடுதலாக இதை பார்க்கணும்னா இஸ்லாமியர்கள் மத்தியில விசிகாவை பலவீனப்படுத்தும் ஒரு திட்டமாகவும் இதை பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நீங்க கட்சி பணியில கவனம் செலுத்துவதை தாண்டி உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ளேயே நீங்க நேரத்தை செலவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணலாம். கட்சிக்குள்ள இருக்கிற இஸ்லாமிய நிர்வாகிகளை அவங்களோட மனசு நோகும்படி செய்வதற்காக இதை பண்ணலாம். இது மாதிரி பல விளைவுகள் இல்லை இந்த மாதிரி நடத்தப்படுற ஒரு விஷயத்தால இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப இதுக்கு வந்து விசிகா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நீங்க புலனாய்வு பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதெல்லாம் செய்யறது யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரக்காரு யாரு? இப்படிலாம் யாரு எழுதுறா? நீங்களே சொன்னீங்களே, ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடு, டிஎம்கே, ஐடி விங், இந்த பதிவுகள் பேர் போட்ட பதிவுகள் எழுதுறாங்க சார். இதை எழுதுறவன் தான் விசிலுக்கு ஓட்டு போட்டு எழுதுறான். யாரு வந்து தோழர் ஷானவாஸுக்கு கரிசனை காட்டி எழுதுறானோ அவர் தான் பாத்தீங்கன்னா வந்து வந்து சீமான் அப்படின்னு சொல்லி தோழர் சீமானுக்கு எம்பி வந்து வாக்கு கேட்கிறாங்க. அதே ஐடில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட குழப்ப சூழ்நிலை எங்களுக்கே வருது. யாருப்பா இவங்க உள்ள போனா வந்து அப்துல் ரஹீம், பாசித்து, சாகுல் அமீத் இருக்கு. உள்ள போய் நோண்டி பார்த்தோம்னா சரவணகுராமன் இருக்கு. எங்க ரொம்ப வருகிறது. அப்ப இதெல்லாம் வந்து அரசியல்ல அது எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது இது போன்ற குழப்பம், சூழ்ச்சி, சூது நடக்கும். இதுல விடுதலை சிறுத்தைகள் நாங்க பலியாக மாட்டாங்க, தெளிவா இருக்கிறோம். ஆனா எங்க தோழர் ஷானவாஸ் அவரை நாங்க இழக்க விரும்பவில்லை. அவரை எங்களுடைய எனக்கு நான் மூத்தவர்னா வயசுல இல்ல, அந்த கட்சி பணிகள்ல எம்எல்ஏ இருந்தவர். ஏன்னா எங்களை போன்றவர்கள் கிடுக்கு முடி கேள்வி கேட்கிறாங்க. ரோட்ல போக முடியல, நிறைய பேர் போன் பண்றாங்க. நானே தோழர் ஷானவாஸுக்கு 2 3 தடவை அடிச்சு பார்த்துட்டேன், போனை எடுக்க மாட்டேங்காரு, ரிங் போயிட்டு இருக்குது, என்ன நிலைமை இருக்கான்னு தெரியவில்லை. தோழர் ஷானவாஸ் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தோழமையோட எதிர்பார்க்கிறேன், நட்புறவோட எதிர்பார்க்கிறேன். உள்ளத்துல ஒண்ணு வச்சு வெளியே நம்ம பேசல, உண்மையிலேயே எதிர்பார்க்கிறேன். இது நமக்கு சரி வராது. நம்ம கட்சியுடைய அந்த நட்பண்புக்கும் நட்பேருக்கும் களங்கப்பரிப்பிரமா இருக்கிறது. இதுக்கு தோழர் ஷானவாஸ் வந்து தன்னால் முன் வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்பதை வைக்க வேண்டும் என்பதையும் நான் என்ன செய்யறேன், அந்த கோரிக்கை வைத்துக்கணும். இந்த இடத்துல ஷானவாஸ் அவர்களை சந்தேகிக்கிறீங்களா? யாரையுமே நான் சந்தேகிக்கலைங்க. சந்தேகம் என்பதே வந்து ஒரு தவறான விஷயம். நமக்கு ஒரு ஆள் மீது சந்தேகம் வருமையானால் நேரடியாக வந்து அவருக்கு நேரடியா சென்று அவரை தொடர்பு கொண்டு பேசுவதுதான் நல்ல பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் தோழர் ஷானவாஸ் அவர்களை தொடர்பு கொண்டேன். இப்போது பேச முடியவில்லை. 2 நாட்களாக வந்து நானும் என்னை சார்ந்த சக நிர்வாகி தொடர்பில் தான் இருக்கிறோம். அவர் தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை. வாய்ப்பு இருந்தால் நேரடியாக போய் சென்று பேசுவது என்ன பிறகு. அதை விட தோழர் ஷானவாஸ் அவர்கள் கட்சியை முழுமையா உள்வாங்கியவர், எங்களை எல்லாம் நம்ப உள்வாங்கியவர், கட்சிக்காக வந்து பல மேடைகளில வந்து முழங்கியவர், தலைவர் எழுச்சி தமிழுடைய கொள்கையை உள்வாங்கியவர், எழுச்சி தமிழுடைய அன்பு தம்பியாக வந்து திகழ்ந்தவர். நிச்சயமாக தலைவரை அவர் சந்திப்பார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.